அதே மாதிரி தான் அவர்களுக்கு காரணம் வேறு. நம்மை பொறுத்த வரைக்கும் வெள்ளை குதிரை சமாதானத்தை அறிவிக்கிறவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அதுல மிக முக்கியமாக அந்த வசனம் சொல்லுது, 6:2 சொல்லுகிறது, அந்த சமாதானத்தை அறிவிக்கிறதாக புறப்படக்கூடியதான அந்த வெள்ளை குதிரை அது என்ன செய்யுமா, அது ஒரு வில்லை பிடித்திருக்கும் என்று வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பார்க்கும் போது அவன் ஒரு வில்லை பிடித்திருந்தான் என்று வசனம் சொல்லுது. இங்க இருக்கு பாருங்க, ஒரு வில்லை பிடித்திருந்தான். வில் என்பது எதற்கான அடையாளமா இருக்கிறது? நான் எப்பவுமே ஒரு காரியத்தை நம்புகிறேன், அது உண்மையும் கூட. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் தேவனிடத்துல ஒரு விளக்கம் இருக்கு. ஒரு காரியத்தை கர்த்தர் நடுவில் மறைத்து வைத்திருப்பார், ஆனால் அதுக்கான விளக்கத்தை தேடி கண்டுபிடிக்கும்படி வைத்திருப்பார். நீங்கள் யூகிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா யூகிக்கவும் கூடாது. ஏன்னா இது ஆவியில எழுதப்பட்டது. நீங்க மாம்சத்துல யூகிச்சா தப்பாக போகும். அதனாலதான் தானியேல் ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர்கிட்ட இது என்ன இது என்னன்னு கேட்பாரு. இந்த 10 கொம்புகள் என்ன, இந்த மிருகம் என்ன, இந்த 2 ஆட்டுக்கடா என்ன, ஆண்டவர்கிட்ட கேட்பாரு. அதனாலதான் தூதன் சொல்றான், நீ வேண்டிக் கொண்ட போதே உனக்கு பதில் வந்தது, நீ கேட்டது உனக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், தானியேலுடைய ஞானத்துக்கு யூகிக்க முடியும். ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தருடைய திட்டத்தை யூகிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன இல்ல, ஞானம் கிடையாது. அது கர்த்தருடைய ஞானம், அறிவு என்கிற ஐஸ்வர்யம். எனவே இதுக்கான விளக்கங்கள் எல்லாம் இந்த வேதத்திலேயே இருக்கும். நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாசிச்சீங்கன்னா மட்டும் போதும், ஆண்டவர் அந்த விளக்கத்தை விட்டு கொடுத்துருவார். இந்த வில் என்பது எதற்கான அடையாளமா இருக்கிறது? வாசிங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 9:13 வாசிங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். வில் என்பது ஒரு அடையாளம், உடன்படிக்கைக்கான அடையாளம். இந்த உடன்படிக்கைக்கான அடையாளம் என்பது யாரை குறிக்கிறது? வில் என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன்னா அவர் தான் மேகத்தின் மேல் வருகிறவர். அவரைத்தான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அதோட அர்த்தம் என்ன? நான் உலகத்தை அழிக்க நினைக்கும் பொழுது நான் இந்த வில்லை பார்ப்பேன், மேகத்தை பார்ப்பேன். ஆண்டவர் எப்பெல்லாம் உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக மன்றாடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வில் என்பது மேகத்தில் வைக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துக்கான அடையாளம். அதுதான் அவர் போகும்போது ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி திரும்பி வரும்போது இது மேகமுடனே அவர் வருகிறார். மேகத்தில் போய் மேகத்தில் வருவார். அந்த மேகத்தில் வைக்கப்பட்ட வில் இயேசு. ஆனால் இவன் என்ன செய்வானா, அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு மாடலை ஒன்று உருவாக்குவார். அவன் ஒரு உடன்படிக்கையை உண்டாக்குவான். இயேசு எப்படி உடன்படிக்கைக்கு அடையாளமோ இவன் ஒரு உடன்படிக்கையை உண்டாக்குவான். இதை கொண்டு வந்து ஜனங்கள் மத்தியிலே அவன் பரப்புவான். இந்த உடன்படிக்கையை ஜனங்களிடத்திலே செய்வான். இதை எப்படி நீங்க சொல்றீங்க, அவன் உடன்படிக்கை செய்வான்னு பைபிள்ல இருக்குதா? வில்லு உடன்படிக்கை இருக்கு, ஆனா அந்தி கிறிஸ்து அல்லது அந்த அரசாங்கம் உடன்படிக்கை செய்யும் வேதம் சொல்லுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்கள், தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 9:27 வாசிங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்று சொல்லுகிறார். இது உபத்திரவ காலத்தில் வரப்போகிறதான ஒரு உடன்படிக்கை. அந்த 7 வருஷம் அநேகரோடு கூட உடன்படிக்கை போடப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை தான் எல்லோரோடு கூட போடப்படும். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உறுதி என்றால் ஏற்கனவே இருக்கிறதை தான் உறுதிப்படுத்த முடியும். ஏற்படுத்தி அப்படின்னா புதுசா போடுறாங்கன்னு அர்த்தம். உறுதிப்படுத்தி அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளோடு கூட உடன்படிக்கை போட்டிருக்கிறது. முதலாவதாக ஐரோப்பாவில் இருக்கிற 27 நாடுகளோடு உடன்படிக்கை போட்டாச்சு. அவங்களோட கூட உடன்படிக்கை போட்டு என்ன உடன்படிக்கை, நாம எல்லாம் ஒரே ஆட்கள், ஒரே கண்டம் அல்லது ஒரே பவுண்டரி. நீங்கள் வாசிங்கள் இன்னும் ஒரு வசனத்தை, தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 17:13 வாசிங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 10 நாடுகளை குறித்து சொல்லும் போது இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் உடன்படிக்கை. நாம எல்லாம் ஒன்றாய் இருப்போம், நாம் எங்கும் சிதறி போக வேண்டாம், நம்ம எல்லாருக்குள்ளயும் எல்லாம் பொதுவாக இருக்கட்டும் என்று சொல்லி இவர்கள் என்ன பண்ணார்கள்,
2000 இந்த 10 நாடுகள் சேர்ந்து மிக முக்கியமாக ஒரு காரியத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு பேர் தான் யூரோ. இந்த யூரோ என்பது இந்த 10 நாடுகள் இணைந்து உருவாக்கிய ஒரு கரன்சி. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியா ஒரு பண மதிப்பு இருக்கும். இந்தியாவுக்கு ரூபாய் இருக்கும், அப்புறம் வந்துட்டு அமெரிக்காவுக்கு டாலர் இருக்கும், இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆனால் இவர்கள் இந்த 10 நாடுகளுக்குள்ள அல்லது இந்த ஐரோப்பாக்குள்ள இருக்கிற 29 நாடு அத்தனை பேரும் அநேகரோடு கூட உடன்படிக்கை உறுதிப்படுத்தி எல்லாரோடு கூட ஒரு உடன்படிக்கை போட்டாங்க. அதன்படி இனிமே தனித்தனி பணம் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் ஒரே பணம் தான். அந்த ஒரு பணத்துக்கு பேரு யூரோ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 2000 இது ஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி பணம் இருந்துச்சு. ஜெர்மனிக்கு பிராங்க்னு இருந்துச்சு, பிரான்ஸுக்கு பிராங்க்னு இருந்துச்சு, ஜெர்மனிக்கு வந்து மார்க்னு இருந்துச்சு, இட்டாலிக்கு ரூஃபல்னு இருந்துச்சு. எல்லாத்தையும் மாத்திட்டு இப்ப கூட போலாந்து வந்து உள்ள வந்துருக்கு, அவங்களையும் மாத்துறாங்க, எல்லாத்தையும் மாத்துறாங்க. இப்போ அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஒரே பணம், நம்ம எல்லாருக்கும் ஒரே கரன்சி அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்ல, ஒரே யோசனை உள்ளவர்கள். இப்ப நீங்க இங்க இருந்து ஸ்ரீலங்காக்கு போனா விசா வாங்கணும். சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் 5 நிமிஷம் தான், ஒரே ஒரு பாலம் தான். இந்த பாலத்தில் ஏறி அந்த பக்கம் இறங்குனீங்கன்னா மலேசியா. ஆனால் சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா போறதுக்கு விசா வாங்கணும். இது ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள நடைமுறை. ஆனா இந்த 29 நாட்டுக்கும் விசா கிடையாது. எங்க வேணா யார் வேணாலும் போகலாம். ஒரே பவுண்டரி, ஒரே கரன்சி, இவர்களுக்குள் ஒரே தலைமைத்துவம் எல்லாம் மாறி இருக்கிறது. அதுதான் ஒரே யோசனை உள்ளவர்கள். யோசிச்சு பாருங்க, உலக சரித்திரத்துல இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு எல்லாருடைய காரியத்தை தூக்கிட்டு, அதாவது நாடுகள் பல நாடுகள் அரசாண்டு இருக்கு. உதாரணமா ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க அரசாண்டுச்சு. ஆனா இந்தியாவில் அரசாடும் போது இந்திய பணத்துக்கு ரூபாய் தான் பேர் வச்சிருந்தாங்க. அவங்களுடையதான பவுண்டுன்னு வைக்கல. 127 நாட்டுக்கு அரசாண்டார் அகஸ்வேத ராஜா. அந்தந்த நாட்டுல அந்தந்த கலாச்சாரம் தான் இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே கரன்சி, ஒரே விசா. இப்ப நெகேமியா இருக்கிறார், அசாஸ்டன் மன்னன் காலத்துல அவர் இருக்கிறார். இப்ப அலங்கம் கட்டத்துக்கு போறார். அப்ப பாத்தீங்கன்னா அது வந்து மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் நடக்கிற சம்பவம். போகும்போது அந்த ராஜா கிட்ட ஒரு நாட்டை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு நான் போகும்போது எனக்கு ஒரு தாக்கீது எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அங்க கலந்து போறதுக்கான ஒரு பர்மிஷன், அதான் நம்ம விசான்னு சொல்றோம். அதை நெகேமியா வாங்குவார். ஆனா இப்ப அப்படி இல்ல. இந்த 29 நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் யார் வேணாலும் போலாம், அவங்க போலாம். ஒருவேளை நீங்க போகணும்னா ஒரே ஒரு விசா எடுத்தா போதும், ஷெங்கன் விசான்னு பேர். அதை எடுத்துட்டீங்கன்னா இந்த ஐரோப்பியன் யூனியனுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் போலாம். ஷெங்கன் கண்ட்ரீஸ் பேர் அவங்களுக்குள்ள நீங்க எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். ஒரே யோசனை உள்ளவர்கள். கடைசி காலத்தில் வர வேண்டியதான இவர்கள் இப்பொழுது எழும்பி இருக்கிறார்கள். இவர்கள் உலகம் முழுவதும் ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி முதல்ல இந்த 28 நாட்டுக்கு போட்டாங்க. நீங்க பார்க்கிற, கேள்விப்பட்டிருக்கிற அல்லது பார்த்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு யுத்தம், ரஷ்யா உக்ரைன் யுத்தம் பார்க்கிறீர்கள். இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினுடையதான அடிப்படை ஆள் யார், காரணம், பின்புலம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் அதுக்கு பின்னாடி காரணம் என்னன்னா, இவங்களுடைய எல்லைகள் பெரிதாகணும். எல்லா நாட்டோடையும் உடன்படிக்கை போடுறாங்க. ஆனால் ரஷ்யாவுக்குள்ள போக விடாதபடிக்கு தடையா நடுவுல இருந்த நாடு உக்ரைன். இந்த உக்ரைனும் ரஷ்யாவுக்கும், ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல உக்ரைன் இருக்கு. இந்த உக்ரைனுக்குள்ள நுழைஞ்சிட்டா ரஷ்யாவுக்குள்ளேயும் நுழையலாம். இப்ப ரஷ்யாவுக்கு இது தெரியுது. அதனால அவர் என்ன செய்யறானா, உக்ரைனுக்குள்ள இவங்க யாரும் வரக்கூடாதுன்னு உக்ரைனை அடிச்சுட்டு இருக்கான். இதான் இவங்க சண்டை, இவங்க சண்டைக்குள்ள பிரச்சனை அதான். அதுக்கு அவங்க வேற ரீசன் சொல்லி ரஷ்யாவுக்கு, இப்ப ரஷ்யா அதிபர், உக்ரைன் அதிபருக்கு என்ன, செலன்ஸ்கிக்கு நாம யூரோப்பு கூட சேர்ந்துட்டா அந்த யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் அத்தனையும் உக்ரைனுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா ரஷ்யா சொல்லுது, உக்ரைனுக்குள்ள இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க ராணுவம் அங்க வந்துடும், ஐரோப்பாவுடைய படைபலம், நாட்டோ படைபலம் உள்ள வந்துச்சுன்னா அது ரஷ்யாவுக்கு ஆபத்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இதான் அவங்க பிரச்சனைக்கு. ஆனா அடிப்படை யாருன்னா இந்த யூரோப்பியன் யூனியன். இவர்கள் தான் உலகம் முழுவதும் தனது ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்த விரும்புகிறார்கள். அதனால அநேகருக்கு உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக இந்த 2026 அவர்கள் இந்தியாவோட உடன்படிக்கை போட்டார்கள். மார்ச்ல ஆஸ்திரேலியாவோட உடன்படிக்கை போட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உடன்படிக்கை இப்பொழுது இந்த வருஷத்துல போடப்பட்டது. இது இந்தியாவோடு கூட போடப்பட்டது. இது ஆஸ்திரேலியாவோடு கூட இப்போ போடப்பட்டிருக்கிறது. இதுக்கு பேரு தடையற்ற வர்த்தகம், ஃப்ரீ ட்ரேட். ஃப்ரீ ட்ரேட்னா என்ன, அதுக்கு ஒரு உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். 2 பேருக்கு நடுவுல எப்படி இங்க இருந்து இப்போ தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்குள்ள எல்லாம் வரலாம், கேரளாக்குள்ள இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள போலாம், ஒரே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறது. நீங்க இந்த நாட்டுல எல்லாத்தையும் விற்கலாம், நம்ம உங்க நாட்டுல வித்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு காரியத்தை அவங்க செய்வாங்க, உலகம் முழுவதும் ஒரு கரன்சி கொண்டு வரக்கூடிய வேலையை செய்வாங்க.
இந்த யுத்தம் நாளைக்கு இன்னொரு செய்தி வருகை தாமதிக்குமானால் பார்க்க போகிறோம். அதன் முடிவில் இவர்கள் ஒரு கரன்சி ஸ்தாபிப்பார்கள். அதுக்கு பேரு டிஜிட்டல் கரன்சின்னு பேரு. அந்த டிஜிட்டல் கரன்சினா என்ன? இதையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் முன்பதாகவே வேதத்தில் உள்ளதை சொல்லும்படி ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு நாளைக்கு பெண்ணுக்கு இந்த சம்பவம் நடக்கும் போது ஏதோ புதுசா உட்காந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பல்ல. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுகிறார். நன்றாய் கவனமாய் கேளுங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இப்பொழுது நீங்க பாக்குறீங்க, ஏதோ ஆயில் வரல, எண்ணெய் வரலன்னு. ஆனால் உலகம் மிகப்பெரிய பஞ்சத்துல, பொருளாதார வீழ்ச்சியில போகுது. வரலாறு காணாத அளவுக்கு டாலருடையதான வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தினுடைய எல்லா பண மதிப்பும் எல்லா இடத்துல எல்லா நாடும் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது இவர்கள் மீண்டுமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குவார். நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர்னா என்னன்னா, எப்படி இங்கிலாந்து வீழ்ச்சி அடைந்து அமெரிக்கா இன்னைக்கு இருக்கு. நமக்கு அமெரிக்காவுடைய பணம் தான், டாலர் இருக்கு, அமெரிக்கா தான் இருக்கு, எல்லாத்தையும் செய்து இல்லையா? அந்த மாதிரி அமெரிக்காவை தள்ளிட்டு இவங்க மேல வருவாங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் ஆளுகை செய்வார்கள். அதற்கு அவங்க செய்ய போற ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பண மதிப்பை கையில் எடுப்பார்கள். இனிமேட்டு டாலரை வச்சு பார்க்க மாட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஈரான், இஸ்ரேல், இந்த அமெரிக்கா பிரச்சனைக்கு மெயின் காரணம் என்னன்னா, அமெரிக்காவுடைய டாலரை கீழே தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை யார வச்சோ செய்யறாங்க. வெனின்சுலா வச்சு செஞ்சாங்க. உடனே அமெரிக்கா வெனின்சுலா அதிபதிக்கு உள்ள போட்டுச்சு. இப்போ ஈரானை வச்சு செய்யறாங்க. உடனடியாக ஈரானை போய் அமெரிக்கா தாக்கிச்சு. ஆனா இந்த யூரோப்பியன் யூனியன் சொல்லிச்சு, ஈரானை தாக்குவதற்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிருச்சு. இப்ப அமெரிக்கா சொல்லுது, இந்த யூரோப்புக்கு கிட்டத்தட்ட 80 வருஷமா நாங்க இவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறோம், ராணுவ பலம் கொடுத்திருக்கோம், எங்களுடையதான பணத்தை எல்லாம் போட்டு உதவி செஞ்சோமே அப்படின்னா ஒரே வார்த்தையில யூரோப்பியன் யூனியன் சொல்லிருச்சு, அதெல்லாம் பழங்கதை, எங்களுக்கு அமெரிக்கா உதவி தேவையில்லை. அவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், அமெரிக்காவை தள்ளிவிட்டு ஐரோப்பாவை மேலே கொண்டு வர வேண்டும். இதுதான் அவருடைய ஒரே நோக்கம். ஒரு சாம்ராஜ்யம் விழுகிறது, இன்னொரு சாம்ராஜ்யம் எழும்புகிறது. அந்த சாம்ராஜ்யம் தான் ஆண்டவர் சொன்ன வெளிப்படுத்தல் தானியேல் 7:7 சொல்லப்பட்ட கெடியதும் கொடியதுமான சாம்ராஜ்யம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேற்றுருவமாக இருக்கிறது. அது வருகிறது, எழும்புகிறது. நீங்கள் கண்கள் காண நம் காலத்திலே 70-80 வருஷமாய் ஒரு வல்லரசாக இருந்த பெரிய நாடு விழுகிறது. எப்படி பெல்ஷாத்சார் காலத்திலே அந்த ராத்திரியிலே பெல்ஷாத்சார் விழுந்து கோரேஸ் ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டார் என்று வாசிக்கிறோம். அதே மாதிரி அமெரிக்காவின் சாம்ராஜ்யம் விழுகிறது. ஒருவேளை கொஞ்சம் படிச்சவங்க, கொஞ்சம் அதிக ஞானம் உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க, ட்ரம்ப் எப்படி அமெரிக்காவை காப்பாத்திடுவாரு. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறோம், ட்ரம்பால அமெரிக்காவை காப்பாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு படிப்பறிவு இல்லாதவன் ராஜாவாக இருந்தா கூட பரவாயில்லை, கர்த்தர் துணையாக இருந்தால் அந்த ராஜ்யம் காப்பாற்றப்படும். நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்து கர்த்தர் கைவிட்டால் அந்த சாம்ராஜ்யம் விழும். கர்த்தர் அமெரிக்காவை கைவிட்டா அவ்வளவுதான். நிறைய பேருக்கு இப்ப நான் சொல்லும் போது கொஞ்சம் பேருக்கு எங்க மேலே கோவம் வருது. ஒரு சிலர் எங்கேயும் போன் பண்ணி கேட்கறாங்க, அதே எப்படி ட்ரம்ப்பை பத்தி நீங்க பேசலாம், அதே எப்படி அமெரிக்கா பத்தி பேசலாம், அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு இல்லையா? இல்ல கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதெல்லாம் கிறிஸ்தவ நாடு அல்ல, கிறிஸ்துவை உடைய நாடுதான் கிறிஸ்தவ நாடு. அப்ப அமெரிக்கா கிறிஸ்தவ நாடுனா நீங்க நாடு யாரு? நாமும் கிறிஸ்தவர்கள் தானே. கிறிஸ்து உடையவன் தான் கிறிஸ்தவன். அமெரிக்காவில அங்க இருக்கிற பிரசங்கியால் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அங்க உள்ள பிரசங்கர் அவர் சொல்றார், அமெரிக்காவை கர்த்தர் தண்டிக்காமல் விட்டால் சோதோம் கொமோராவுக்கு செய்தது அநியாயமாகும் என்பது. சோதோம் கொமோராவை தண்டிச்சது உண்மைனா அமெரிக்காவை என்ன செய்யணும்? தண்டிக்கணும். ஏன்னா சோதோம் கொமோராவை விட மோசமான பாவம் எங்க இருக்கிறது? அமெரிக்காவில் இருக்கு. ட்ரம்ப் நல்லவரா இருக்கலாம், நாடு மோசமா இருக்கு. நிறைய பேர் அதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ட்ரம்ப் நல்லவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ட்ரம்ப்பையும் ஆண்டவருக்கு தான் அறிவார். என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, அவ்வளவுதான். அப்போ இந்த சாம்ராஜ்யம் விழுது. நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னபடி மிக முக்கியமான தருணத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு சாம்ராஜ்யம் விழுந்து இன்னொரு சாம்ராஜ்யம் எழும்பும் போது இருக்கிற மக்கள் ரொம்ப முக்கியமான மக்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறோம். ஆனா என்ன, நம்ம காலத்துல எழும்ப போற சாம்ராஜ்யம் யூரோப்பியன் யூனியன் மிக மோசமான சாம்ராஜ்யம். பார்க்கறதுக்கு அது உடன்படிக்கை பண்ணது எல்லாரோடையும். இத இன்னைக்கு யாருக்கும் அந்த விவரம் புரியல. இதே மாதிரிதான்
1930கள்ல அமெரிக்காவோட எல்லாரும் உடன்படிக்கைக்கு போனாங்க. அமெரிக்க டாலரோட கூட இணைஞ்சாங்க. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு அமெரிக்கா கண்ட்ரோல் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம் கண்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கும் போது நல்லதா தெரியும், ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது நம்ம புடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் யூரோப்பியன் யூனியன் இப்ப உலகம் முழுக்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி எல்லாருடையும் ஃப்ரீ ட்ரேட், அந்த ஃப்ரீங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் எல்லாரையும் போய் மாட்ட வைக்கிற வார்த்தை. தமிழ்நாட்டு மக்களும் ஃப்ரீல தான் மாட்டுறீங்க, எல்லாருமே இந்த ஃப்ரீங்கிற வேர்ட்ல தான் மாட்டுவோம். அவனும் அதே தான் யூஸ் பண்றான் பிசாசம். ஃப்ரீ, இலவசம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு போட்டு வச்சான். இப்போ எல்லா நாடுகளும் அவர்களோடு கூட சைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வரும் மொத்த அதிகாரம் அவன் கையில இருக்கும். அது எப்படிங்க எல்லா அதிகாரமும் கையில போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் போச்சு. நான் அது உங்களுக்கு எப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல நாட்டுக்கோழியும் நல்ல கோழியும் இருக்கும் போது லெகான் கோழின்னு ஒண்ணு வந்துச்சு. அதுக்கு அடுத்து பிராய்லர் கோழின்னு ஒண்ணு வந்துச்சு. அப்ப வரும்போது அது ரொம்ப சீப்பா வந்துச்சு. 18 ரூபாய் ஒரு கிலோன்னு வந்துச்சு, 15 ரூபாய் 16 ரூபாய் ஒரு கிலோன்னு வந்தது. உடனடியா அத்தனை பேரும் பிராய்லர் கோழியை விழுந்து போய் வாங்கினாங்க. வெட்ட கரியா இருக்கு, சாப்பிட கரியா இருக்கு அப்படின்னு போய் ஃபுல்லா வாங்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் திரும்பி பாருங்க, நம்ம ஊர் கோழி எங்க? நம்ம ஊர் கோழியே இல்ல, இப்ப காணாம போயிடுச்சு.